இது சனிக்கிழமை நிகழ்வுகள். சனிக்கிழமை ஆனாலே பக்தி மார்க்கமாக என் ஒய்ஃப் வந்து ஆஞ்சநேயருக்கு விரதம் இருப்பாங்க. ஈவினிங் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. வழக்கம் போல் அவங்களுக்கு மோர் ஜூஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சனிக்கிழமைனால எனக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் மட்டும்தான். ஸோ லெமன் ரைஸ் பண்ணலாமா இல்லை தேங்காய் பால் சாப்பாடு பண்ணலாமான்னு ஒரே டைலமாவில் தான் ப்ரிப்பரேஷன் இருந்தது. வழக்கமாக எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுருவோம், விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க. ஸோ கடைசியாக தேங்காய் பால் சாப்பாடே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒய்ஃப் வந்து அதுக்குள்ள விலைக்கு வச்ச ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை எப்படி வரும்னு தெரில. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து தேங்காய் பால் சாப்பாடு வந்து ஒன்று பாஸ்மதி அரிசியில் பண்ணுவோம், இல்லைனா சீரக சம்பாவில் பண்ணுவோம். நான் லெமன் ரைஸுன்ற ஞாபகத்தில் நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சிட்டேன். ஸோ இது எப்படி வரும்னு தெரியல, ஏன்னா டேஸ்ட்டும் பார்க்க முடியாது. அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சாக்குப்பையில் ஏதோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்ருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. எப்போ பாரு எந்த டப்பா வந்தாலும் சரி அது இந்த சாக்குப்பையில் எடுத்து வச்சுட்றாங்க. எவ்வளோ பொருள் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த டப்பா மேலே இருக்கிற மோகம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் எங்கடா ஸ்பைடர்மேனை காணோன்னு தேடினீங்களா? இந்தா இங்கே பாருங்கள், அவங்களோட சேரு, அந்த பாக்ஸ்குள்ளே நிறையா குக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது. அது மேலே தான் ஏறி உட்காருவாங்க. இதில் வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேறு வேணும். டிவியில் வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் வேறு எதுவும் பெருசாக போட மாட்டோம், இந்த லேர்னிங் வீடியோஸ் மாதிரி போடுவோம். அது ஃபஸ்ட்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க பார்க்காம தான் இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்தது. பட் லேட்ரு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ரேச்சல்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்களோட லேர்னிங் வீடியோஸ் மட்டும்தான் இவங்க பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கு நடுவில் வேறு சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரியான சில பல ஐட்டங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும். இவங்க எப்போ பாரு இதையே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு தீர்ந்துச்சுன்னா நம்மளை வேறு வந்து கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க இதெல்லாம் ரீஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. இந்த வீடியோஸ்லாம் போடும்போது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி அதில் சொல்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே திருப்பி இவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். சரி அவ்வளோதானே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒய்ஃப் வந்து, எங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, இன்னும் கிராசரி லிஸ்ட் எழுதணும், எவ்வளவோ வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க. நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த வரமிளகா வந்து வாங்கி கழுவி வச்சுருவோம், அப்பப்போ எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவோம். அதை தான் ஒய்ஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா இந்த தடவை லிஸ்ட்டு கொண்டு போய் கிராசரி லிஸ்ட்டு கொடுத்தா தான் ஈவினிங்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே எடுத்து என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துடலான்னு பார்த்தோம். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு வேறு லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக வந்து நோஸ் பிளாக் இருந்தது. அவங்க கொஞ்சம் மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் மருந்தெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு என்னென்ன லிஸ்ட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ பொருள் இருக்குது, நம்ம எதுவுமே இதில் சமைச்சே சாப்பிடலடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த துடைச்சிட்ருக்காங்களா, இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு தடவை. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு 15 தடவை துடைப்பாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை. சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த வீட்டை துடைக்கிறது, கூட்டுறது. இதுலேயும் ஒரு ஹைலைட் என்னென்னா, நம்ம ஏதாவது குப்பை போட்டால் குப்பை போடாமல் பண்ண தெரியாத ஆய்வும்பாங்க. இதே அவங்க பொண்ணு பொண்ணாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பால் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை டேஸ்ட் பார்க்கல, ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது நல்லா வந்த மாதிரி தெரியல, எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நான் அப்படியே கிராசரி லிஸ்ட் கொடுக்க கிளம்பிட்டேன். இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அவங்க அம்மாவை போட்டு இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்து டைம் ஆச்சு, சரி தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு தடவை, இது செகண்ட் தடவை. அப்போ தொடச்சாங்களா, இப்போ கூட்டுவாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஸ்பைடர்மேனையும் தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், இனி அதை பிடிச்சி தொங்குவாங்க, எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கி முடிச்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் தான் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம். அது வந்து வந்துருச்சுன்னு சொல்லி வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்கியிருந்தோம். ரேஷன் கடையிலையும் போய் அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு வந்தோம். யூஸ்வலாக வந்து மந்த் எண்டுப்பா, இது ஃபஸ்ட்டு தடவைன்றனால இருக்கிற பொருள் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி தான் நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோன்னா, பச்சரிசி, அப்புறம் துவரம்பருப்பு, சர்க்கரை, இதெல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ சர்க்கரை வந்து எங்களுக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா நாங்கள் எந்த இதுலேயுமே ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணவே மாட்டோம், நாட்டு சர்க்கரையும் கூட. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து மட்டும் பண்ணி வைப்போம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா காஃபி டீ போட்டு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால அதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம். நீயா நானால கோபிநாத் சார் சொல்லுவார் இல்லையா, தனியாக நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரேஷன் கார்டு போடுங்க, உங்களுக்கு நிறையா பொறுப்பு வரும் அப்படின்னு. ஸோ அதை ஞாபகத்தை வச்சுலாம் ஒரு ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம். என்னென்ன பொறுப்பு வருதுன்றதை பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பச்சரிசியும் கழுவி சரி அரைச்சி வச்சுக்கலாம், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அரிசி ஊற வச்சு காய வச்ச நேரமோ என்னமோ தெரியல. நான் போகும்போது மழையே இல்லை. ஆனால் நான் போய் கிராசரி லிஸ்ட் கொடுத்துட்டு, யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து
மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக அதான் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான். ஸோ அது அந்த அந்த கடைக்கே போய் ஆயில் கடைக்கே போய் வாங்குற மாதிரி. சரின்னா நான் கிராசரி லிஸ்ட் கொடுத்துட்டு அங்கே போனால் அப்போல்லாம் மழை இல்லை. திருப்பி ரிட்டன் வரலான்னு வரும்போது சரியான மழை. இந்த மழையில் போனால் கண்டிப்பாக மாட்டிக்கும்னு சொல்லிட்டு ஓரமாக நின்னேன். ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நின்னேன். ஆனாலும் மழை நின்ன மாதிரி தெரியல. திடீர்னு எங்கேருந்து தான் வர்ண பகவான் இப்படி கோவப்பட்டு கொந்தளிச்சாருன்னு தெரியல. ஒரு 15-20 மினிட்ஸாக பயங்கரமான மழை. இவங்க அரிசி ஊற வச்சு காய வச்சு அது மாவே ஆயிரும்னு நினைக்கிறேன். சரின்னு ஒரு வழியாக நான் கொஞ்சம் மழை நின்ற மாதிரி இருந்தது. சரின்னு அப்படி நான் கிளம்பி வந்தேன். இந்த இப்படி தான் வந்து சேர்ந்தேன். ஃபுல்லாக நனைஞ்சு இப்படி தான் ஒரு வழியாக வந்தேன். சரி இதுக்கப்புறமாவது போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, எங்கே போகிறீங்க வாங்க கணக்கு போடலாம் அப்படின்ட்டாங்க. மாதம் சம்பளம் வருதோ இல்லையோ மொத்தம் அந்த நோட்டை எடுத்து வச்சு உட்காந்து டியூஷன் ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி நானும் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு தடவையாவது ஏதாவது காசு கொஞ்சம் மிச்சமாகிற மாதிரி ஏதாவது சைன் தெரியும்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பங்கப்பிரி அப்படின்ற மாதிரி நாங்கள் யூஸ்வலாக ரெண்டு பேரோட சேலரியும் வச்சு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எவ்வளோ வந்து நம்மளுக்கு மீதி இருக்குன்ற மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ எல்லா லிஸ்ட்டும் எழுதிக்கிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்குது. பேப்பர் அடிஷ்னல் பேப்பர் தேவைப்படும் போல் அவ்வளோ செலவு இருக்குது. கடைசியில் சொல்லிட்டேன் இது வேலைக்கே ஆகாது, ஒரு வழியாக எழுதலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அடுத்த மாதம் சம்பளம் இப்போயே தரமாட்டாங்களான்ற அளவுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது போல். பட் அனாவசிய செலவு எதுவுமே இல்லை. ஸோ எங்கே மிஸ் ஆகுதுன்னுன்றதும் தெரியல. அதை சீக்கிரமாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் நாங்களும் இந்த நோட் போட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே எழுதிட்டு தான் இருக்கோம். பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்களும் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மிச்சமாகிறது, எங்கெல்லாம் செலவு ஆகுது அப்படின்றத ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி இப்போயாவது ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தா இந்த வந்துட்டாங்க பார்த்தீங்களா ஸ்பைடர்மேன். அவ்வளோதான், அவங்க தூங்கி எழுந்திரிச்சே வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் 2.5 மணி நேரமே ஆயிடுச்சு. மேடம் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. சரி இவங்களையும் கிளப்பி நம்ம கோயிலுக்கு போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பீலமேடில் இருக்கிற அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி இவங்களையும் கிளப்புமா, நானும் கிளம்புறேன், இதுக்கு மேலெலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது போகலான்னு பார்த்தா அங்கிட்டு வர்ண பவன் எங்கடா வரீங்க, நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க ஆட்டோவில் கூட போகலாம், எனக்கு ஆட்டோவில் போகணும் போல் இருக்குது அப்படின்னாங்க. ஆட்டோவிலலாம் வேணாம், மழை நின்றுச்சுன்னா வண்டியிலே போயிடலாம் அப்படின்னா நல்ல வருஷமாக மழை நின்றுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக மழைக்கு முன்னாடியே வந்து இங்கே கோயிலுக்கும் வந்துட்டோம். கோயிலில் தீபாராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் இவங்க கண்டிப்பாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஸ்பைடர்மேன். அதனால நாங்கள் கொஞ்சம் சைட்லேயே நின்று சரி சாமி தானே கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு நடுவில் தான் ஒய்ஃப் சொன்னாங்க எப்போ நம்ம இந்த கோயிலுக்கு கிளம்புனாலும் ஒன்றும் மழை வருது இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் ஆகுது அப்படின்னு. நான் சொன்னேன் தடங்கள்லாம் ஒன்றும் ஆகலை, தடைகளை தாண்டி தான் வரணும், அதனால தான் ஆஞ்சநேயர் மேலே சோதிக்கிறாரு போல் அப்படின்னு. அதே மாதிரி தான் எதோ தப்பெல்லாம் பண்ணிட்டுலாம் நல்லா தான் இருக்கானுங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளை ஏன் ஆஞ்சநேயர் கோச்சுக்கு போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியாக நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம். அங்கே துளசி கொடுத்தாங்க, அதை வாங்கி மேடம் சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது காரம்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ இது நம்ம ஐட்டம் இல்லையே அப்படின்னு. ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து சாய்பாபா கோயில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பீலமேடிங்க வந்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் சாமி, இவர் வந்து புது சாமியார் கைலாசத்துலேருந்து வந்திருக்காரு. இவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து நான் ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. அந்த டப்பாவை திறந்து பார்த்தா வீட்டில் இருக்கிற மொத்த ஸ்நாக்ஸையும் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அவளுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாத்துக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ கிளம்பும் போதுமே நல்லா காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. சரி நாங்கள் வந்து அந்த ஸ்கார்ஃபும் எடுக்காமல் வந்துட்டோம். சரி போகிற வழியில் வாங்கலான்னு சொல்லிட்டு தான், இது அண்ணா சாலையில் இருக்கிற கிராஸ்பு தான். அங்கே போனால் நம்ம நினச்சி போனது ஒன்று, அங்கே அது இருக்கவே இருக்காது. கடைசியில் லப்பர் பேண்டு கிளிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டு கிளம்ப வேண்டியதான்ற மாதிரி. எதுக்குடா வந்த, நான் தான் எதுக்கு வந்தேனே தெரியலையேன்ற மாதிரி கடைசியில் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிட்டு, அது வந்து ஸ்பைடர்மேனுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது அது இல்லை. கடைசியில் கூட்டத்தில் நின்று ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு நடுவில் இவங்க அட்ராசிட்டி வேறு, அது ஃபோனுன்னு நினச்சி நான் ஹலோ சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் வந்து பாப்பநாயக்கன் பாளையமில் இருக்கிற கிருஷ்ணா மெஸ் வந்துட்டோம் சாப்பிட. எப்பயுமே இப்படி தான், ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது ஸ்பைடர்மேனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். அதை அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ஒய்ஃபையும் சாப்பிட வச்சுட்டு, பாவப்பட்ட ஜீவன் ஹஸ்பண்ட் நம்ம தானே, நம்ம கடைசியாக தான் சாப்பிட்ணும். இவங்க சாப்பிட முடியலன்றுவாங்க. அது அப்புறம் இந்த அம்மா வேறு பாதி சாப்பிட்டு மீதி வச்சிடும். அது இதை போக நம்மளுக்கு பிடிச்சதுன்றதை தேடுறதுக்கே வயிறு அதுக்குள்ளே நிறைஞ்சிரும். ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு இடையில நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். இதுக்கு நடுவில் இங்கே மேடம் தனியாக ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். ட்ராக்கில் இவங்க மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தர் வந்து ஸ்கேண்டி அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போட ப்ரௌசர் கொடுத்துட்ருந்தாரு. நாங்களும் அந்த ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது, போய் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு நாங்களும் கிளம்பி போனோம். அங்கே போனோன்னே சொன்னோம், இல்லை உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தங்க அங்கே இருந்தாங்க, அவங்க தான் பேம்ப்ளெட் கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் ஸ்டாஃப் இல்லைங்க, ஓனர் அப்படின்னாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓனர் ரோட்டில் நின்று கொடுக்குறது இதெல்லாமே நல்லா இருந்தது. அங்கேயும் வந்து 3 ருபீஸ்லேருந்து 45 ருபீஸ் வரைக்கும் தான் ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு, இங்கே பாருங்கள், அதுக்கோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்க. ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ கடைசியாக ஒரு வழியாக 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 4 ஐஸ்கிரீம் பார்சல் வாங்கினோம். நான் ஃபஸ்ட்டே வரமாட்டேன்னு சொன்னேன். ஒய்ஃப் தான் வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இந்த மொத்த பில்லையும் நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இப்படி தான் எங்கள் டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.